அல்லாஹ்வின் மீது தவக்கல். உன் இதயத்திற்கு அவனே போதும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பான சகோதரர்களே வ பரக்காத்துஹு. அன்பான சகோதரிகளே, இப்போது சிறிது நேரம் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா கவலைகளையும் சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடுங்கள். மெதுவாக சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். நாளை என்ன நடக்கும்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனக்கு வேலை கிடைக்குமா? என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? என்னுடைய துவா நிறைவேறுமா? என்னுடைய பிரச்சனை எப்போது முடியும்? இப்படி நம்முடைய மனம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மறந்துவிடும் ஒரு உண்மை, நம்முடைய நாளையையும் அல்லாஹ் ஏற்கனவே அறிவான். நமக்கு தெரியாததை அவன் அறிவான். நாம் பார்க்காததை அவன் பார்க்கிறான். நாம் புரிந்து கொள்ளாததை அவன் முழுமையாக அறிந்திருக்கிறான். அதனால்தான் ஒரு முஸ்லிமின் இதயத்தில் தவக்குல் இருக்க வேண்டும். தவக்குல் என்றால் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது அல்ல, நம்மால் முடிந்த முயற்சியை செய்து அதன் முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது. நீங்கள் முயற்சி செய்யுங்கள், செய்யுங்கள், தொழுங்கள், பின்னர் அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக் இந்த வசனத்தை மெதுவாக மீண்டும் மனதில் சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் அல்லாஹ் உங்களுடன் இருந்தால் நீங்கள் உண்மையில் தனியாக இல்லை. மக்கள் உங்களை விட்டு விலகலாம், சில கதவுகள் உங்களுக்காக மூடப்படலாம், சில உங்கள் கைகளில் இருந்து நழுவலாம், ஆனால் வாய்ப்புகள் உங்கள் கைகளில் இருந்து நழுவலாம். ஆனால் அல்லாஹ்வின் கதவு ஒருபோதும் மூடப்படாது. அன்பானவர்க்கே, சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்பட்டதற்காக நாம் அழுகிறோம், ஆனால் அந்த கதவுக்கு பின்னால் நமக்கு தீங்கு இருந்திருக்கலாம். அல்லாஹ் அதை நம்மிடமிருந்து தடுத்திருக்கலாம். நாம் எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை என்று கேட்கிறோம், ஆனால் அல்லாஹ் இது உனக்கு நல்லதல்ல என்று அறிந்திருக்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், அன் தக்ரஹுவா ஷையன் வஹு கைர் லக்கும் ஜபர வாசன் துஹிபு ஷையன் வஹு ஷர் லக்கும் வல்லா யாலமு வன்டும் லா தஅலமுன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, எனவே எல்லாவற்றையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். சில விஷயங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். பிற உங்கள் எதிர்காலத்தை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். உங்கள் குடும்பத்தை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். உங்கள் கனவுகளை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். உங்கள் கவலைகளை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். பின்னர் அமைதியாக சொல்லுங்கள், யா அல்லாஹ், எனக்கு என்ன நல்லது என்று நான் அறியவில்லை, ஆனால் நீ அறிவாய். அதனால் என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அந்த வார்த்தைகளை இதயத்திலிருந்து சொல்லி பாருங்கள். உங்கள் இதயம் நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டது போல தோணலாம். சில நேரங்களில் நம்முடைய மூடப்பட்டி போல தோன்றும். நாம் முயற்சி செய்கிறோம், மீண்டும் முயற்சி செய்கிறோம், ஆனால் எதுவும் நம்முடைய விருப்பப்படி நடக்கவில்லை. அந்த நேரத்தில் நம்முடைய இதயம் கேட்கும், அல்லாஹ் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான்? ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள், சோதனை என்பது அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான் என்பதற்கான அடையாளம் அல்ல. சில நேரங்களில் சோதனையின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்மை தன்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறான். நாம் மக்களிடம் உதவி கேட்பதை விட அல்லாஹ்விடம் உதவி கேட்க கற்றுக்கொள்கிறோம். நாம் நம்முடைய சக்தியை நம்புவதை விட அல்லாஹ்வின் சக்தியை நம்ப கற்றுக்கொள்கிறோம். அதான் தவக்குல். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வாழல்லா ஃபதவக்கல்வா இன் குன்தும் முஃமினீன. நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள். சூரத்துல் மாயிதா. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நாளை என்ன நடக்கும் என்பதை நம்மால் அறிய முடியாது. யார் நம்முடன் இருப்பார்கள் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தேர்வு செய்ய முடியும், அல்லாஹ்வை நம்புவது. நீங்கள் உங்கள் முயற்சியை செய்யுங்கள், உங்களால் முடிந்த செய்யுங்கள், பின்னர் முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். அன்பான அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு விதையை மண்ணில் போடும்போது அதற்கு நேரம் தேவை, தண்ணீர் தேவை, சூரிய ஒளி தேவை, பொறுமை தேவை. அதே போல உங்கள் துஆவிற்கும் சில நேரங்களில் நேரம் தேவைப்படலாம். நீங்கள் என் துஆ ஏன் நிறைவேறவில்லை என்று கவலைப்படாதீர்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ் எனக்காக சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நம்புங்கள். அல்லாஹ் கூறுகிறான், வமா தௌஃபீகி இல்லா பில்லா தஆலா தவக்கல்து இலைஹி உனிபு. எனது வெற்றி அல்லாஹ்வினாலேயே அன்றி வேறில்லை. அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், அவனிடமே நான் திரும்புகிறேன். சூரத் ஹூத். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்துங்கள். எனது வெற்றி அல்லாஹ்வினாலேயே. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் உங்கள் முயற்சிக்கு முன்பும் அல்லாஹ்வை நினையுங்கள், முயற்சிக்கு பிறகும் அல்லாஹ்வை நினையுங்கள். வெற்றி கிடைத்தாலும் அல்லாஹ்வை நினையுங்கள், தோல்வி வந்தாலும் அல்லாஹ்வை நினையுங்கள். ஏனெனில் முஃமினின் இதயம் முடிவை அல்ல அல்லாஹ்வை நம்புகிறது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடு. அவன் உங்களை விட
உங்கள் வாழ்க்கையை நன்றாக அறிந்தவன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிவில்லாமல் தொடர்ந்து இருப்பது போல தோன்றும். ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று நாம் பல நாட்கள் துஆ செய்கிறோம். ஆனால் அந்த கதவு இன்னும் திறக்கவில்லை. அந்த நேரத்தில் இதயம் சோர்ந்து போகலாம். அல்லாஹ் கூறுகிறான், வமன் யத்வக்கல் அலல்லாஹ் ஃபஹு ஹஸ்புஹு. எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக். அன்பானவர்களே, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இந்த வார்த்தையை வெறும் வார்த்தையாக சொல்லாதீர்கள். அதை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். மக்கள் உங்களை விட்டு சென்றாலும் அல்லாஹ் உங்களுடன் இருப்பான். மக்கள் உங்கள் கண்ணீரை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அதை பார்க்கிறான். உங்கள் துஆவை யாரும் கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அதை கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், பிற இன்னல்லாஹ் மா சாபிரின், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, சில நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அது நமக்கு உடனே கிடைக்கவில்லை. அப்போது அல்லாஹ் என் துஆவை கேட்கவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் ஒவ்வொரு அழைப்பையும் கேட்கிறான். ஆனால் அவன் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நம்மை விட நன்றாக அறிவான். அல்லாஹ் கூறுகிறான், வைசா சாலக்க இபாதி அன்னி ஃபைனி கரீப் தோ உஜீபு தாவத தா இஸதானி. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகிலேயே இருக்கிறேன். என்னை அழைப்பவனின் அழைப்புக்கு அவன் என்னை அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன். சூரத்துல் பகரா. இந்த வசனத்தை மீண்டும் மெதுவாக சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக நான் அருகிலேயே இருக்கிறேன். அல்லாஹ் தொலைவில் இல்லை. உங்கள் துஆ அவனை அடைய எந்த தடையும் தேவையில்லை. நீங்கள் அவனை அழைத்தால் போதும். கண்ணீருடன் அழைத்தாலும் போதும். அமைதியாக இதயத்தில் அழைத்தாலும் போதும். ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாமல் அழுதாலும் அவன் அந்த அழுகையை அறிவான். அன்பானவர்களே, அதனால் இன்று உங்கள் மனதில் ஒரு கவலை, அண்டவர்களை அதை மனிதர்களிடம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஒருமுறை தனியாக அல்லாஹ்விடம் சொல்லிப்ப நேரம் இருந்து உங்கள் இதயத்தை அவனிடம் திறந்து விடுங்கள். பின்னர் மெதுவாக சொல்லுங்கள், யா அல்லாஹ், என்னால் முடியவில்லை, ஆனால் உன்னால் முடியும். எனவே என்னை கைவிடாதே. அல்லாஹ்வை நம்புங்கள். அவன் உங்களுக்கு போதுமானவன்.